ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேரா கிச்சன் கரூர். இன்னைக்கு சூப்பரான நல்ல மொறு மொறுன்னு ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேரா கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. 2.5 கப்பு மைதா மாவுக்கு 2.5 கப்பு தயிர் ஆட் பண்ணிடலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. 2 கப்பு தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிடலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த போண்டா ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலோ குட்டீஸ் ஸ்நாக்ஸ் கேட்டாலோ ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தாங்க இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. 2.5 கப்பு மைதாக்கு 2 கப்பு தயிருங்க. 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாவு கன்சிஸ்டன்சி இப்போ செய்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிடலாங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் 1 இன்ச்சு இஞ்சியும் ஆட் பண்ணிடலாங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கிறதுனா கலந்துக்கலாங்க. இன்றைக்கி நான் மாவு இட்லிக்கு அரைச்சிருந்தனால அதில் 1/4 கப்பு அளவுள்ள மாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் இது இல்லைன்னா அரிசி மாவு ட்ரையாக இருக்கும்ல அதை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆப்ப சோடா. அப்புறம் இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாங்க. மூடி போட்டு வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து போண்டா சுட்டுறலாங்க. 1/2 மணி நேரம் கழித்து நான் எடுத்துட்டேன். பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுறலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு உருண்டைகளாக இதில் நம்ம ஆட் பண்ணி போண்டா சுட்டு எடுத்துடலாம். இந்த போண்டா ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இருக்குங்க. நான் உங்களுக்கு ஒரு பேட்ச் சுட்டு காமிக்கிறேங்க. ஒரு பேட்ச்சில் 7-8 போண்டா சுட்டு எடுத்துடலாங்க. இந்த போண்டா சுடுறது ரொம்ப ஈஸிங்க. வடை மாதிரி நடுவில் ஓட்டை தான் வரணும், இந்த ஷேப் தான் வரணுங்கிறது இல்லைங்க. நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்குங்க போட்டு எடுக்கிறதுக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு நல்லா செவந்து ஒரே ஈவனாக இருக்கும், ஈவனாக வெந்து வரும். உளுந்து வச்சும் இந்த மாதிரி போண்டா ரெசிபி பண்ணலாங்க. அதுக்கு உளுந்து ஊற வச்சு நம்ம அதை அரைச்சி எடுக்கணுங்க. ஆனால் இது வீட்டில் பார்த்திங்கன்னா மாவு இருந்துச்சுன்னா கலந்து வச்சோன்னா ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை நம்ம இப்போது அரிக்கரண்டி வச்சு எடுத்துடலாங்க. இந்த டேஸ்டான போண்டாவை நல்ல கிறிஸ்பியான போண்டாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரா கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாருங்கள் இந்த போண்டாவோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. இதே மெஷர்மெண்ட்ஸோடு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும்.